உப்பிட்டவரை உள்ளவரை இனி என்பார்கள். எப்பொழுதெல்லாம் நம்ம வேலை தேடிச் செல்கின்றோமோ, அப்பொழுது வேலை கொடுத்து, நம்மளை ஆளாக்கி, உயர்வாக்கி, அதிலிருந்து கற்றுக்கொண்டு முதன்மையாக முன்னேறி, வாழ்க்கையில் வெற்றி பெறும்போது, நாம் நினைத்துப் பார்க்க வேண்டும். எந்த வழியில் வந்தோம்? எப்படி இருந்தோம்? இப்பொழுது எப்படி இருக்கிறோம்? என்று அதை உணர்ந்து பார்க்க வேண்டும். ஒரு காலகட்டத்திற்கு மேல் நாம் உயர்ந்து விட்டால், அதிலிருந்து நாம் வெற்றி பெற்றோம் என்ற களிப்பில் அதை மதிக்காமல், கற்றுக்கொண்டதை, அந்த உப்பிட்ட விஷயத்தை மறந்து தென்படும்போது தான், வாழ்க்கையில் நிறைய சங்கடங்கள் ஏற்படும். குருவை மதிக்க வேண்டும். மனித நேயத்தை வளர்க்க வேண்டும். எங்கே நமக்கு ஆறுதல் குடுத்தாங்களோ, அந்த இடத்திலிருந்து ஜெயிக்க வேண்டும். முதலாக பணி கேட்டு வரும்போது, ஒன்றும் தெரியாத உன்னை ஆலோசனை கொடுத்து பணிக்கு சேர்த்தேன். எப்பொழுதெல்லாம் உனக்கு பிரச்சனை ஏற்படுகிறதோ, அப்பொழுதெல்லாம் உன்னை தட்டிக் கொடுத்தேன். உன்னிடம் ஒன்று இல்லை என்றபோது கூட, அடுத்தவன் சொல்லும்போதெல்லாம் நான் உன் நிலையை உயர்த்தி உனக்கு நம்பிக்கை ஊட்டினேன். நீ மேலே மேலே வர வேண்டும் என்பதற்காக தினந்தோறும் உன்னை பயிற்சி செய்தேன். உன் பொருளாதார உதவிக்கு தேவை என்ற பொழுதெல்லாம் உடனடியாக கொடுத்து உதவி செய்து நீ விழும்போதெல்லாம் எழுவதற்கு ஊக்கம் செய்ய பாடுபட்டேன். படித்தாய், உயர்ந்தாய், வளர்ந்தாய், வெற்றி பெற்றாய். இன்று நீ இருப்பது வெற்றி களிப்பில். வந்த பாதையை மறந்து விடுகிறாய். எப்பொழுதெல்லாம் கற்றுக் கொடுத்த இருந்த இதயம் இருந்து அந்த இதயத்தை மறந்து இப்பொழுது நீ கற்றுக்கொண்டதாக மிதப்பில் மிதிக்கிறாய். அதன் நீண்ட நெடுகாலம் உன் பயணத்துக்கு உதவாது. எல்லாம் கற்றுக்கொண்டு உன்னிடம் காணாமல் போனதுதான் குருவின் மீது நம்பிக்கையும், மனித நேயமும், விசுவாசமும். நான் எப்படி வந்தேன், அப்படி இருக்க வேண்டும் என்று அந்த உணர்வு இல்லாத போதுதான் சற்று கவலையாக இருக்கிறது. அந்த குருவுக்கும், அந்த நேயத்துக்கும். எனவே குருவை மதிக்க வேண்டும். எப்படி வந்தோமோ அப்படிதான் நம்முடைய பாதையை நினைத்து பார்த்து அதிலிருந்து முன்னேற வேண்டும். அன்று நாம் ஒன்றும் இல்லாமல் இருந்திருந்தால், இன்று நான் என் உயர்வுக்கு முழு ஒத்துழைப்பும், உறுதுணையும் இருந்த என் நிர்வாகம், என் பணியிடம், என்னை சார்ந்தது, என்னை குரு அனைவரையும் மறந்து மிதமிதப்பில் இருந்தால், நீண்ட நெடுகாலம் உன் பயணமும் ஜெயிக்காது, உன்னுடைய மனசாட்சியும் உன்னை நிம்மதியாக இருக்க விடாது என்கிறார்கள் வல்லுநர்கள். சந்தோஷம். வாழ்க வளமுடன்.